வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்தில் இருந்து இந்த காணொலியில் 2024ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். ஆல்ரெடி கிருஷ்ணருடைய வரலாறை உங்களுக்கு நம்ம ராஜா ஸ்பிரிச்சுவலோடைய யூடியூப்பில் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய முழு வரலாறு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 10 26/8/2024 திங்கட்கிழமை ஆவணி 10ஆம் தேதி காலை உங்களுக்கு 9:12க்கு அஷ்டமி ஆரம்பிக்கிறது. 9:12 மறுநாள் காலையில் 27ஆம் தேதி காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது. அதே நாங்கள் அஷ்டமியில் தான் நம்ம எதுவுமே வழிபடக்கூடாது, நவம்பிலையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் அவதரித்த தினம் அஷ்டமி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க 15 திதிகளில் அஷ்டமி நவமி அன்னைக்கு மட்டும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால இந்த அஷ்டமியும் நவமியும் திதியான 2 பேருமே கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு விஷ்ணு பரமாத்மா கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம், இந்த மாதிரி எங்கள் 2 பேருமே யாருமே ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க எங்கள் திதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த 2 திதிலையுமே நான் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பரமாத்மா வரம் கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ராம அவதாரம் நவமியிலையும் கிருஷ்ண அவதாரம் அஷ்டமிலையும் அவர் அவதரித்ததா புராணங்கள் சொல்கிறது. ஆகையினால இந்த அஷ்டமி அன்று, அதாவது 26 காலை திங்கட்கிழமை 9:12 மணிக்கு சரியாக 9:12 மறுநாள் காலையில் 7:30 வரைக்கும் அஷ்டமி இருக்கு. அவதரித்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு 26ஆம் தேதி மாலை 9:40 மறுநாள் மாலை 8:54 வரைக்கும் இருக்கு ரோகிணி நட்சத்திரம். அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்த தினம்தான் நம்ம பரமாத்மா கிருஷ்ணர் அவதரித்த தினமாக நம்ம கருதப்படுகிறது. ஆகையினால திங்கட்கிழமை ஒரு மாலை பொழுது 6 மணிலிருந்தோ 9 மணிலிருந்தோ நம்ம கிருஷ்ணருக்கு அவருக்கு பிடித்த பச்சங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரியும். நமக்கு குலோப்ஜாம், வெண்ணெய், தயிர், பால், இந்த மாதிரி பாலில் செய்த அனைத்து பச்சங்களும் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா குழந்தை இல்லையா, அவருக்கு சீடை, முறுக்கு, குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிக்கும். தட்டை, எள்ளு உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, இதெல்லாம் அவருக்கு பிடித்தமான ஒரு ரவா லட்டு, இதெல்லாம் கிருஷ்ணருக்கு செய்து வச்சு இந்த நேரத்தில், அதாவது மாலை பொழுது 9 மணிக்கு மேல் வழிபட்டால் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஆகையினால 9 மணிக்கு மேலே கிருஷ்ணருடைய பாதத்தை வீட்டில் வரைஞ்சி கிருஷ்ணரை பூஜையில் வைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த பச்சங்களாக வைத்து படைத்து முழு மனதோட வேண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டின அனைத்துமே அவர் கிருஷ்ணன் நமக்கு அருள்வாள் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.